ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நேரம் தம்ப்நெயில் பார்த்தே நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம மக்கள் தான் பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சே. இப்போ என்ன சம் சால்வ் பண்ண போகிறோம், எந்த டாப்பிக்லேருந்து சால்வ் பண்ண போகிறோன்ட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். டைம் அண்ட் ஒர்க்கில் சார் திருப்பி டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஆரம்பிக்காதீங்க சார்னு உங்கள் கதறல் எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் கதறலை முடிக்கிறதுக்காக லாஸ்ட் டாபிக் கொண்டு வந்திருக்கேன். அண்டு டைப்பும் அண்டு டைப்பும் ஜாயிண்ட் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அது போன வீடியோ அது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்டு இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, அண்டுனா நம்ம ரெண்டு கொடுத்துருக்கிறத ஆட் மட்டும் பண்ணுங்க. பாசிட்டிவில் எடுத்துக்கணுங்க, ப்ளஸ் சிம்பிளை வச்சு எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா. இதே ஆறுனா ஈக்குவல்னு எடுத்துக்கணுங்க. இந்த ரெண்டு கீவேர்டு தெரிஞ்சுன்னா போதும், நம்ம அண்டு டைப்பை வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அண்டு டைப் மட்டும் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் மண்டைக்காயிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் ஷார்ட்கட் தான், பட் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் எனிவேஸ் அதுவும் ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகே, நம்ம டைரெக்டாக சம் சால்வ் பண்ணலாம். நம்ம வளவலன்னு பேச வேணாம். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன டாப்பிக்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர் மெத்தடு கரெக்டுங்களா. என்னென்ன டைப்பில் சால்வ் பண்ணோன்னு, டுகெதர் மெத்தட், இணைந்து தொடர்பானவை, ரேஷியோ டைப் சம் சால்வ் பண்ணோம், விகிதம் தொடர்பான கணக்குகள் சால்வ் பண்ணோம், MDH/Wன்ற ஃபார்முலா வச்சு ஒரு டைப்பில் சால்வ் பண்ணோம், பைப் சம் சால்வ் பண்ணோம், குழாய் கணக்குகள் சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சதவீதம் டைம் அண்ட் ஒர்க்லேயே பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி கூலி வேஜஸ் பார்த்தோம், வேஜஸ் டைப் சம்ஸ் பார்த்தோம். ஜாயிண்ட் லெஃப்ட்டுன்னு பார்த்தோம், ஜாயிண்ட்டு அண்டு லெஃப்ட் டைப்பில் சம் பார்த்தோம். இப்போ கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அண்டு அல்லது அண்டு டைப் சம்ஸு பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டைப் பார்க்க போகிறோம், அண்டு ஒரு டைப்பும் அண்டு ஒரு டைப்பும் பார்க்க போகிறோம். இவ்வளோ டைப்ஸில் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை பிரிச்சிருக்கோம். இதே மாதிரி யாரும் பிரிச்சிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பிரிச்சிருந்தது தனித்துவமாக இருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தம் 8 சப்டிவிஷன். இந்த 8 சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஷின் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு 3 டாபிக் நடத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதிலேருந்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் கவர் பண்ணலான்னா 8 கொஷின், மினிமம் 8 கொஷின் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் 8 கொஷின் கவர் பண்ணிடலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 6 கொஷின் கவர் பண்ணிடலாம். அப்போ 6 to 8 கொஸ்டின் 3 டாபிக் மட்டும் பார்த்துங்க. 3 டாப்பிக்கில் மட்டும் 8 கொஸ்டின். அதாவது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கொஸ்டின், 5லேருந்து 4 கொஸ்டின் போட்டுறீங்க. ஓகேங்களா. 5லேருந்து 4 கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் 3லேருந்து 2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் 2லேருந்து 3 கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2க்கு கம்மியாக குறையிறதில்ல, 3க்கு மேலேயும் போகிறதில்ல. 2 to 3 கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 8 கொஸ்டின், மினிமம் பார்த்தா 6 கொஸ்டின். மீதி 19 கொஸ்டினுக்கு தான் மற்ற டாபிக்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்களோ, மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாகவே நம்ம வீடியோஸை கொண்டு போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பெல் பட்டன் அதை டங்குன்னு ஒரு அழுத்தி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஏன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுறது எல்லாமே ப்ரீமியமில் தான் போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள், உங்களுக்கே வீடியோ எப்போ வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்குவீங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 900+ வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் 1000 ரீச் ஆனோம்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வளவலான்னு பேசாமல் மொக்க போடாமல் வீடியோக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் வீடியோவை முடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அண்டு டைப். ஓகேங்களா. 3 men ஆர் 5 women, அதாவது 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை, 2 பேர் சேர்ந்து இல்லை, 3 மென் தனியாக 5 உமன் தனியாக 5 உமன் வந்து 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இது வந்து 6 மென் மற்றும் 5 உமன் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. 6 men and 5 women டேக் டு ஃபினிஷ் த ஒர்க் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஆர் கொடுத்துருக்க இடத்துல ஈக்குவல் டு
அண்டு கொடுத்துருக்க இடத்துல ப்ளஸ்ஸும் யூஸ் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சு போச்சுங்க. நம்ம எப்பயுமே டேஸில் எடுக்காமல் எஃபிஷியன்சியில் எடுப்போங்களா? அப்போது 3 men ஆண்கள்ங்கிறத மென்னு வச்சுக்கிறேன். 6 இருக்க இடத்துல ஈக்குவல் டு போட சொல்லியிருக்குன்னா ஈக்குவல் டு போட்டுருந்தேன். 5 உமன், இது 5 அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 உமன் ஈக்குவல் டு 1/12. ஒரு நாளில் 12 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஒரு நாளில் 1/12 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்கன்றது அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மென் வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க, இதே இது ஒரு உமன் வந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்றதை இதிலேருந்து ஃபைன் பண்ண போகிறோம். இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை டிவிஷனில் கொண்டு போயிட்டால் நமக்கு ஒரு மென்னோட வேலையை கிடச்சிருங்க. ஒரு மென்னுங்கிறவங்க 1/12 இன்ட்டு 3 மடங்கு வேலை பார்த்துருப்பாங்க. இதே ஒரு உமன்கிறது 5 சும்மா டிவிஷனில் கொண்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு 12 இன்ட்டு 5 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு தேவை என்னது? 6 men மற்றும் 5 உமன், 6 men அண்ட் 5 உமன். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேன்சல் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா? டெலிட் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 men ப்ளஸ், எதுக்கு ப்ளஸ் போடுறேன்? அண்டு இருக்கிற இடத்துல ப்ளஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மற்றும் இருக்கிற இடத்துலையும் 5 உமன். ஓகேங்களா? மேலே எவ்வளோ உமன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மென் கொடுத்துருக்காங்க? 6. அதை மேலே போடுங்க. ஒரு உமனுக்கான வேல்யூவை கீழே போடுங்க. ஒரு மென், உமன் வருது, ஒரு மென். ஒரு மென்னுக்கானது என்னது? 12 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 உமனுங்கிறத மேலே போடுங்க. ஒரு உமன் செஞ்ச வேலையை கீழே போடுங்க. ஓகேங்களா? ஒரு உமன் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? 12 இன்ட்டு 5. கரெக்டுங்களா? 12 இன்ட்டு 5. 5ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். 1 3 3, 2 3 6. கரெக்டுங்களா? கீழே பாருங்கள், 2 இதுலேயுமே 12 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கிறத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆட் பண்ணால் என்ன வரும்? 3/12ன்னு வரும். நம்ம எப்பயும் போல் இதை ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு டேஸில் கிடைக்கும். பார்த்தீங்களா? அப்போ 12 / 3 அடித்தா என்ன வரும்? 4 இன்ட்டு 3 12. அப்போ 6 மென்னும் 5 உமனும் சேர்ந்து 4 நாளில் வேலையை முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 4 நாளில் வேலையை முடிச்சிருக்காங்க. இதில் நமக்கு என்ன சார் வேலைன்னா, நம்ம டைரெக்டாகவே நம்ம இப்போ எழுதணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப் எழுதிடலாம். எந்த ஸ்டெப்பு? 6 மென்னுக்கு 5 உமனும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 6ஐ மேலே போடணும். இங்கே பாருங்கள், 3 மென் இருக்காங்களா? அப்போ 3, இங்கே 12 இருக்கா? அதை 12ஆல் பெருக்கிடுங்க. ப்ளஸ் இங்கே எத்தனை மென் கொடுத்துருக்காங்க? 5. அதை மேலே போடுங்க. டிவைடட் பை இங்கே எவ்வளோ உமன் கொடுத்துருக்காங்க? 5 உமன் இருக்காங்களா? அதையும் கீழே போட்டுருங்க. இந்த டேஸையும் கீழே போட்டுருங்க. டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு எழுதிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. எப்படின்றது சொல்லிட்டேன். அது எல்சிஎம் எடுத்து நம்ம 3 5ன்றதை கீழே கொண்டு வந்தோம். கரெக்டுங்களா? ஒரு உமன் ஒரு மென்னுக்கான வேலையை வந்து 1/3 இன்ட்டு 12ன்னு எழுதணும். ஒரு உமனுக்கானதை 1/5 இன்ட்டு 12ன்னு எழுதணும். அதை தான் நான் டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கீங்க. வேறு எதுவுமே பெருசாக பண்ணலை. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்கட்டுங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம மக்கள் தான் ப்ரில்லியண்ட் ஆனவங்களாச்சே. நல்லா நம்ம வீடியோஸ் பார்த்து நல்லா சால்வ் பண்ண கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தெரியும். ஏன்னா ஏதோ நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஒரு 10 பேர்த்துக்காவது போய் சேர்ந்துருக்குன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ் நம்ம ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோவை பாஸ் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இதே கொஷின் தான். ஆர் 2 டைப் தான் பாருங்கள். ஆர் மற்றும் 2 கீவேர்ட். இதை பார்த்தா நம்ம போன சம் எப்படி ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டு ஆர் டைப்பு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? ஆர் அண்டு டைப் வந்து அவ்வளோதான் அப்படின்றத புரிஞ்சுக்குவேன். ஈஸி தான். நம்ம போன சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது புரியலையா? திருப்பி இன்னொரு டைம் போட்டு பார்த்துட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். தப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ண கற்றுக்கணும். கரெக்டுங்களா? எல்லா சம்மும் ஒருத்தவங்க நடத்தி நம்ம அதை மக்கப் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோங்க. நம்ம டீம் நம்ம சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை சால்வ் பண்ண வைக்கிறதா என்னோடய வேலை. கரெக்டுங்களா? அப்போ நான் ஒரு சம் சால்வ் பண்ணால் நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணணும். நான் 2 சம் சால்வ் பண்ணால் நீங்கள் 2 சம் சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து வளரும். நம்ம கற்றுக்கிறது இன்னும் அதிகமாக கற்றுக்கலாம். நம்மளாக சுயமாக சால்வ் பண்ண கற்றுக்கலாம். ஓகேங்களா? இது இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதை அப்படி சால்வ் பண்ண கற்றுக்கிட்டா
உங்களுக்கு பெனிஃபிட். 25க்கு 25 வாங்குறத யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் நினச்சா கூட அது உங்களால் தடுக்க முடியாது. நீங்களே வேணுக்குன்னு தப்பாக போட்டால் மட்டும்தான் 25க்கு 24 எடுக்க முடியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனலோட பெனிஃபிட் அதுதான். நம்மளோட தனித்துவன்றது அதுதான். ஓகேங்களா? நம்ம சேனலோட தனித்துவன்றது அதுதான். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு மாடலில் சம் சால்வ் பண்ணால் அதே மாடலில் உங்களை சால்வ் பண்ண வைக்கணுன்றது என்னோட எண்ணம். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் காமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கிலீஷ் கொஸ்டின் இதாங்க. இஃப் 4 men ஆர் 6 boys, எப்பயும் போல் 6 men அண்டு 11 boys ஃபினிஷ் எவ்வளோ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க, எவ்வளோ டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது அண்டு டைப்லேருந்து 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. நம்ம இதோட டைம் அண்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான். ஓகேங்களா? பயப்படாமல் நீங்கள் சால்வ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் மட்டும்தான் நான் உங்களுக்கு நடத்துவேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் புக் சம்மும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்மும் சேர்ந்து தான் இருக்கும். அது அப்படியே கவர் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம என்ன மாடல் நடத்துகிறோமோ அதே தான் நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் கவர் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சிருங்க. ஓகேங்களா? இல்லையா, நீங்கள் சால்வ் பண்ணால் கூட சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்காக அடுத்தும் ஒரு கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, நம்ம ஹோம்ஒர்க் சம்மாக செட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் மாடல் 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள். நம்ம மென்னு உமன்னு பார்த்துறோம். இங்கே ஸ்டூடெண்ட்டை வச்சு சொல்லியிருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி எக்ஸாக்ட்லி அதே மாதிரி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், உஷாராக நான் மேலே இங்கிலீஷ் கீழே தமிழ் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆப்ஷன் மட்டும் தெரியாது. ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டூடெண்ட் தான் பிரில்லியன்ட் ஆச்சே. நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஷனே இல்லாமல் ஆன்சரை கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்டு டைப்பில் இருந்து கொஷின் கொண்டு வந்திருக்கேன். நீங்களே கொஷினை பாருங்கள். ஒரு ஒர்க் இருக்குது, அதை 2 மனிதர்களும் 3 பையனும் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 மனிதர்களும் 2 பையனும் சேர்ந்து 8 நாளில் முடிக்க முடியும்னா 2 மனிதரும் 1 பையனும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க. சேம் தான் இங்கிலீஷ் கொஷின்லையும் கொடுத்துருக்காங்க. மற்றும் உங்கள் பதிலை அண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றும் பதில் அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க. சேர்ந்து மற்றும் 2 சேம் தான். ஏன்னா சேர்ந்து டைப்பில் நம்ம என்ன பண்ணோம், டுகெதர் டைப்பில் என்ன பண்ணோம், ஆட் தானே பண்ணோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எழுத போகிறத பார்த்தீங்கன்னா நீங்களே வியக்க போகிறீங்க. நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் டைப்பு. 2 டைப்ஸ் ஆஃப் மனிதர்களை பர்சன் எடுத்துக்கிறேன். பாய்ஸ் 3 பையன்கள் கொடுத்துருக்காங்க, அதை நான் பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை பாய்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 10 நாள். அதை நான் எஃபிஷியன்சியில் எழுதுனேன். ஓகேங்களா? எஃபிஷியன்சியில் எழுதுனா 1/10 ஆகும். இந்த 10 நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 10 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன ஆகும், 20p + 30 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 பர்சன் 3 மனிதர்கள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ நம்ம 1/8 எஃபிஷியன்சியில் எழுதும்போது 1/8க்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம். இது 8 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ 2 சைடு ஈக்குவல் டு 1 இருக்குன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா பாய்ஸுக்கும் பர்சனுக்கு உள்ள வேல்யூஸ் நமக்கு தெரியும். அதை தான் பண்ண போகிறோம். 3 × 8 எவ்வளோ, 24 டைம்ஸ் ஆஃப் பர்சன் ப்ளஸ் 2 × 8 16 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 1. 2 சைடும் ஈக்குவல் டு 1 இருக்கனால நான் ரவுண்டு போடுற 2த்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிடுவோங்களா? டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் ஆஃப் பர்சன் ப்ளஸ் 30 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 24 டைம்ஸ் ஆஃப் பர்சன் ப்ளஸ் 16 டைம் ஆஃப் பாய்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், பர்சனை ஒரு சைடும் பாய்ஸை ஒரு சைடு கொண்டு போக போகிறோம். இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 20% அங்கிட்டு போகும்போது -20% மாறும். இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 16 பாய்ஸ் இங்கிட்டு வரும்போது -16 வரப்போகுது. அப்போ 24p - 20
20p equal to 30 times of boys minus 16 times of boysன்னு இருக்க போகுது. 24லேருந்து 20 போச்சுன்னா 4 times of person கிடைக்கும். 30லேருந்து 14 போச்சுன்னா 16 போச்சுன்னா நமக்கு 14 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? 2ஆல் அடிக்கலாம். 2 4 7 2 14. அப்போது 2 பசங்க இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா, சாரி 2 மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க 7 பர்சனுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 பர்சன் கொடுத்துருந்தாங்களா? நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 2 பர்சன் ப்ளஸ் 3 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க? இதில் டேஸில் எடுத்துக்கணும். 10 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்களா? நம்ம 2 பர்சனுக்கு பதிலாக எவ்வளோ பாய்ஸ்னு கண்டுபிடிச்சோம்? 7 பாய்ஸ்னு கண்டுபிடிச்சோங்களா? அப்போ 7 பாய்ஸ் ப்ளஸ் 3 பாய்ஸ் சேர்ந்து 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. அதாவது 10 பாய்ஸ் சேர்ந்து 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. கரெக்டுங்களா? இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நம்ம இதை எதிர்விகித கான்செப்ட் படி சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 பர்சன் ப்ளஸ் ஒரு பையன். 2 பர்சனும் ஒரு பையனும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். 2 பர்சனுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? 7 பாய்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோமா? அப்போ 7 பாய்ஸ் ப்ளஸ் 1 பாய் சேர்ந்து எவ்வளோ நாள்னு தெரியாது. அப்போ 8 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், 10 பாய் சேர்ந்து 10 நாளில் வேலை செஞ்சாங்க. அப்போ 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 8 பாய் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை செய்வாங்க? அப்போ 8 இன்ட்டு கொஸ்டின் மார்க். இதை சிம்பிளாக சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. 4 2 8 I 2 10 E 2 4 I 2 10. அப்போ 5 இன்ட்டு 5 25. இங்கே மல்டிப்ளையில் இருக்க 2 வந்து டிவிஷனில் போகும். டிவைடட் பை 2. அப்போ 25/2 எப்படி எழுதலாம்? 12 2 24. மீதி என்ன இருக்கும்? 1 இருக்குங்களா? அது அப்படியே கலப்பு பின்னத்தில் போட்டுருங்க. 12 1/2 டேஸில் யார் முடிச்சிருப்பாங்க? 2 பர்சனும் ஒரு பையனும் முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது, இது எனக்கே தெரியுது, கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுவோங்களா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணணும். அதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்கவா இல்லை நானே செஞ்சிடவா? நானே சால்வ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நானே சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். இதை வச்சு நீங்கள் சேம் கொஷினுக்கு வேறு நம்பர்ஸை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, 2 மென் 7 பாய் சேர்ந்து வந்து 14 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அதே இது வந்து 3 மென், இங்கே பார்த்தீங்களா, இங்கே 3 மென்னும் 8 பாய்ஸு சேர்ந்து 11 டேஸில் ஒர்க்கை முடிப்பாங்க. 11 டேஸில் அதே ஒர்க்கை முடிப்பாங்கன்னா 8 மென்னும் 6 பாய்ஸு சேர்ந்து அதே வேலையில் 3 மடங்கு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இவ்வளோ இந்த போன கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? 8 மென்னும் 6 பாய்ஸும் எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்றதா போன சம்மில் கொஷினாக இருந்துச்சு. இந்த கொஷினில் என்ன பண்ணுறாங்க? அந்த வேலையில் 3 மடங்கு, அதாவது 3 டைம்ஸ் வந்து ஒர்க்கை எப்போ ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, போன சம் எழுதுன மாதிரி தான் எழுத போகிறோம். பார்த்துக்கோங்க, நான் இங்கிலீஷ் கொஷினை மறைச்சிக்கிறேன். 2 மென்னும் மற்றும்னா ப்ளஸ் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் 7 பாய்ஸும் சேர்ந்து 14 நாளுங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? எஃபிஷியன்சியில் 1/14. இப்போ 14 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 14 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? 2 இன்ட்டு 14 28 மென் ப்ளஸ் 7 இன்ட்டு 14 98 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 மென்னும் 8 பாய்ஸும் சேர்ந்து 11 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போது எஃபிஷியன்சியில் எழுதும்போது 1/11. டிவைடடில் இருக்க 11 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும்? 33 மென் ப்ளஸ் 88 பாய்ஸ் ஈக்குவல் டு 1. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்றது நமக்கு ரூல். கரெக்டுங்களா? 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? 28 மென் ப்ளஸ் 98 பாய்ஸ்
ஈக்குவல் டு 33 மென் ப்ளஸ் 88 பாய்ஸ். கரெக்டுங்களா? அப்போது 28 மென்னை அங்கிட்டு கொண்டு போயிட்டு 88 பாய்ஸை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 98 பாய்ஸ் மைனஸ் 88 பாய்ஸ் ஈக்குவல் டு 33 மென் மைனஸ் 28 மென். அப்படி தானே கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 பாய்ஸ் ஈக்குவல் டு 5 மென்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 5 மென்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்போ ஒரு மென்னுங்கிறது 2 பாய்ஸுக்கு ஈக்குவலாக வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். கரெக்டுங்களா? ஒரு பாய்ங்கிறது 2, ஒரு மென்னுங்கிறது 2 பாய்க்கு ஈக்குவலாக வேலை செஞ்சுருப்பாங்கன்றது அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 மென் 7 பாய்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா? 2 மென்னும் 7 பாய்ஸும் சேர்ந்து 14 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போது ஒரு மென் வந்து எவ்வளோ பங்கு பாய்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தாங்க? 2 பங்கு. அப்போ அங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. ஒரு மென்னுன்றவங்க 2 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தாங்க. ப்ளஸ் 7b ஈக்குவல் டு 14. அப்போ 2 × 2 4b ப்ளஸ் 7b ஈக்குவல் டு 14. 7 + 4 11 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 14. அப்போ 11 பாய்ஸ் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வேலையை 14 நாளில் முடிச்சிருப்பாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? 8 மென் 6 பாய்ஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ 8 மென் ப்ளஸ் 6 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? மென்னுக்கு பதிலாக பாய்ஸை மாற்றோமா? அப்போ ஒரு மென்னுங்கிறது 2 பாய்ஸுக்கு சமமாக இருக்கும். அப்போ 8 × 2 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் 6 டைம்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நாள்னு நமக்கு தெரியாது. அதனால் கொஸ்டின் மார்க்கை போட்டலாம். அப்போ ஒரு 8 × 2 16. 16 பாய்ஸ் ப்ளஸ் 6 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தம் 22 பாய்ஸ் இருக்காங்க. 22 பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே பாருங்கள், 11 பாய்ஸ் சேர்ந்து 14 நாளில். அப்போ 11 × 14 ஈக்குவல் டு 22 பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 22 × கொஸ்டின் மார்க். கரெக்டுங்களா? கொஸ்டின் மார்க். 11 நாள் அடிக்கிறேன். 2 11 22, 1 11 11, 2 2 7 2 14. கரெக்டுங்களா? அப்போது 7 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. யார் யார்? 8 மென்னும் 6 பாய்ஸும் சேர்ந்து 7 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதோட கொஸ்டின் நிற்கல. அதில் 3 மடங்கு வேலையை எப்போ செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒன்றும் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக 3ஆல் பெருக்கிறீங்க. 3 மடங்கு கொடுத்துருக்காங்களா? அதால் பெருக்கிட்டால் வேலை முடிஞ்சிச்சு. 7 × 3 21 நாளில் இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 21 டேஸ். ஓகேங்களா? இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 21 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. பாருங்கள், ஆன்சர் 21 டேஸ். புரிஞ்சுங்களா? இவ்வளோ தாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து அண்டு டைப்பு ஆர் அண்டு டைப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை டிங்குன்னு தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து என்ன டாபிக் நம்ம வீடியோவை எடுத்து போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த டாப்பிக்கை வந்து நம்ம எடுத்து போடலாம். தேங்க்யூ.